ஹாய் வணக்கம். வாங்க இன்றைக்கு பற்றி சவுண்டு செய்வோம் மரக்கறியில். அதில் வெங்காயம் உள்ளி போட்டு தாளிப்போம். சோம்பு வெந்தயம் சேர்த்துக்கொள்வோம் தாளிப்பதற்கு. வெங்காயம் நன்றாக பொரிவட்டதும் கறி மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கொள்வோம். இப்பொழுது மரக்கறியில் சேர்த்துக்கொள்வோம். இதில் நான் கேரட், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துருக்கு. சின்ன சின்ன சோயா மீட் எடுத்துருக்கு. சோயா மீட் ஊற தேவையில்லை. இது நல்லா சின்ன நண்டபடியாக ஊற விட தேவையில்லை. இந்த மரக்கறியில் இருக்கிற தண்ணியிலேயே அவையும் தூள் சேர்த்துக்கொள்வோம். இப்போ மூடி அவிய விடுவோம் தூள் மணம் மாறுறதுக்கு. இப்போ ரெடி ஆகிட்டு வச்சுட்டு மாக்குழப்பம் இதுக்கு தேவையான இது கோதுமை மா, பச்சை மா, உப்பு சேர்த்து சிறிதளவு எண்ணெயும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு குழச்சி எடுத்துப்போம். நல்லா பிணைஞ்சு குழைப்போம். குழச்ச மாவை சிறிது சிறிது உருண்டைகளாக எடுத்துக்கொள்வோம். எடுத்த மாவை தட்டையாக தட்டி எடுத்துக்கொள்வோம். தட்டினதுக்கு நாங்கள் செய்து வச்ச மரக்கறியை பிரட்டலை உள்ளுக்க வச்சு கொழுக்கட்டை வடிவில் பிடிச்செடுப்போம். நிறைய பேர் இருந்தாலும் அதன் வடிவம் கொழுக்கட்டை வடிவம் தான். தட்டையாக தட்டி உள்ளுடனே வச்சு வடிவாக பிடிச்சி அடிச்சுக்கொள்வோம். பிரியாதபடி வடிவம் அடித்து வைக்கணும். அடுப்பில் எண்ணெய் சட்டியை சுடற விட்டு பொரிச்செடுப்போம். இப்போ எல்லாம் முடிஞ்சது. காஃபியோட பற்றி ஸ்டண்டன் சாப்பிட தயாராகிட்டு நீங்களும் சரி சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.